வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மற்றும் திரு ராகுல் காந்தியின் மோதல், இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். இந்திய கூட்டணி என்று சொல்லி கொண்டிருந்தார்களே, அது இப்போது இருக்கிறதா இல்லையா? மாநிலங்களுக்குள்ளே மோதிக்கொள்கிறார்கள், பிறகு நாங்கள் இந்திய கூட்டணி என்று சொல்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் ராகுலை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய மாநிலம் உத்தரப்பிரதேசம் தானே, எங்கள் மாநிலத்தில் உள்ள வயல் நாட்டிற்கு எதற்கு வேட்பாளராக வந்திருக்கேன்னு கேட்குறார். கேரள முதல்வர் கேட்பது நியாயமாக தான் தெரிகிறது. ராகுல் வேட்பாளராக இருக்கும் வயல் நாட்டிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரும் வேட்பாளராக இருக்காங்க. இந்திய கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் எதிர்த்து காங்கிரஸ் நிற்கிறது. இது எப்படி கூட்டணியாக இருக்க முடியும்? திரு பினராயி விஜயனை பார்த்து திரு ராகுல் கேட்கிறார், பிஜேபியை எதுவும் கேட்பதில்லை, சிறைக்கு அனுப்பி விடுவார்கள் என்று பயம்தான் சொல்கிறார். இதை கேட்ட பிறகு திரு பினராயி விஜயன் அவர்கள் திரு ராகுல் அவர்களை சும்மா விட்டு விடுவாரா? உங்கள் பாட்டி திருமதி இந்திரா காந்தியின் அடக்குமுறை ஆட்சியில் நாங்கள் பார்க்காத சிறை இல்லைன்னு சொல்கிறார். இதோடு அவர் விடவில்லை. ராகுல் அவர்தான் கைது பண்ண வந்தால் நான் போக மாட்டேன்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறாருன்னு பதில் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்திய கூட்டணின்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு நாம் நினைக்கிறது தவறு இல்லையே. கடந்த தேர்தலில் வயல்நாட்டில் திரு ராகுல் காந்தி அவர்கள் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த தொகுதி மக்கள் சொல்கிறார்கள், வெற்றி பெற்ற பிறகு ஒரு நாள் கூட தொகுதிக்கு வந்து எங்களை பார்க்கவில்லைன்னு சொல்கிறாங்க. திரு ராகுல் காந்தி அவர்களே, எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சிடாதீங்க. ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன்னு உங்கள் கட்சி சொன்ன பிறகும், மேகதாது அணை கட்டியே தீர்வோன்னு உங்கள் கட்சி சொன்ன பிறகும், நீங்கள் சொன்னாலும் உங்கள் கட்சி சொன்னாலும் ஒன்று தானே. உங்களை ஒரு கேள்வியும் கேட்காமல் நீங்கள் வாங்கி கொடுத்த ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டு உங்களை வரவேற்று நீங்கள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கிட்டு வழி அனுப்பி வைத்தார்களே, அதுபோல எல்லோரும் இருப்பாங்கன்னு நினச்சிட்டிங்களா? திரு பினராயி விஜயன் அவர்கள் அவருடைய உரிமையை விட்டு கொடுக்காமல் பேசியிருக்கிறார். அவர் பேசியது சரிதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.